உன்னை சேவிச்சுட்டேன், எனக்கு மோட்சமே உள்ளங்கை நெல்லிக்கனி. பிரகலாதன் சொல்கிறான், எப்படினாலும் எனக்கு மோட்சம் உண்டு, கன்ஃபார்ம்டு, எனக்கு தெரியும். கேட்குறதுன்னா வேற என்ன கேட்குறது? ஒரு வரம் கேட்கிறேன். நன்னா நோட் பண்ணுங்க, இதான் முக்கியமான பாயிண்ட். அங்கே வசிஷ்டர் துருவன்ட்ட என்ன சொன்னார்? சாத்தியமில்லாத ஒன்றை நீ கேட்டாலும் புதுசாக உருவாக்கி கொடுத்துருவார். பிரகலாதன் கேட்குறான் வரம், மத் பிதுஸ் தத்கிருதம் பாபம் தேவதஸ்ய பிரணஷ்யது. எங்கள் அப்பா செஞ்ச எல்லா பாபத்தையும் மன்னிச்சுடு. உன் பெருமையை தெரியாமல் ஏதோ பாகவத அபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டார், மன்னிச்சுடு. மன்னிச்சா மட்டும் போராது, எங்கள் அப்பாவை திருத்தி பாகவதன் ஆக்கிடுன்ட்டான். ஹிரண்யகசிபுவை திருத்தி மகாபக்தராக மாற்றணும். துவயி பக்தி மதோ துவேஷாத் அகம் தத் சம்பவஞ்சயத் துவக் பிரசாதாத் பிரபோ சத்யா தேன முச்சியது மே பிதா. அவ்வளவுதானப்பா, ஓகேன்ட்டார் பெருமாள். நாளையிலேருந்து ஹிரண்யகசிபு பாகவதோத்தவனாக ஆவான், போயிட்டு வான்ட்டார் பெருமாள். இப்போ வரம் வாங்கிட்டு சந்தோஷமா பிரகலாதன் திரும்பி வந்தா அரண்மனை வாசல்ல இரணியன் இப்படி கைகளை விரிச்சுன்னு காத்துட்டு இருக்கானா. மகனேன்னு ஓடி வந்தான், இவன் அப்பாவேன்னு போனா. தம் பிதா மூர்தினி உபாகிராய பரிஷ்வஜ்யச்ச பீடித்தம். உச்சி மோந்து பார்த்து இரணியன் பிரகலாதன் ஆலிங்கனம் பண்ணிட்டானா. ஜீவசீத்தியாக வர நல்லா இருக்கா, என் குழந்தைடா நீ அப்படின்னு இரணியன் பிரகலாதனை வச்சுன்னு கொஞ்சினானா. அப்புறம் பிரீத்திமாங் சாபவத் தஸ்மின் அனுதாபி மகாசுரஹா. உன்னை தெரியாம கஷ்டப்படுத்திட்டேன், விடு, இனிமே நான் உங்ககிட்ட ரொம்ப சரி தாராளமா பண்ணலாமேன்னா. ஓகே, குரு பித்ரோஷ் சகாரைவம். ஹிரண்யகசிப்பு பக்கத்துல நின்று இருக்கான். பிரகலாதன் ஸ்நானாசனம்ங்கிறான், ஹிரண்யகசிப்பு அலங்காராசனம்ங்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னாடி பின்னாடின்னு பாசுரம் சேவிச்சுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் நாம சங்கீர்த்தனம். பிரகலாதன் பக்கத்துல பார்த்தா இன்னொருத்தர் 12 திருமணம் உட்காந்துருக்காரு. இப்படி ஹிரண்யகசிப்பு திருந்தி நல்லவனா வாழ்ந்துட்டு இருந்தானா. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா, பிதரி உபரதிம் நீதே நரசிம்ம ஸ்வரூபிணா விஷ்ணுனா சோபி தைத்தியானாம் மைத்ரேயா பூத் பதிஸ்ததா. திடீர்னு ஒரு நாள் தூண பிளந்து நரசிம்மர் வந்தாராம், இரணியனை கொண்டுட்டாராம். அப்பா வாழ்வு, உங்க அப்பாவுக்கு அவ்வளவுதான் வாழ்வு, நீ இனிமே ஆட்சி பண்ணுனாராம். சரி, தத்தோ ராஜ்யத்யுதிம் பிராப்பிய கர்ம சுத்திகரீம் த்விஜா புத்திர பௌத்ராங்ஷ சுபகுன்னு அவாப்பிய ஐஸ்வர்யம் ஏவச்ச. பிரகலாதனும் பெருமாள் கட்டளை அதுக்கப்புறம் ராஜ்யத்தை ஏற்றான், திருக்கல்யாணம் பண்ணிட்டான், புத்திர பௌத்திர சந்ததிகளோடு எல்லா ஐஸ்வர்யத்தோடையும். வெயிட், இரணியன் தான் திருந்திட்டானே, அவன் எது கொல்லணும்? அது எதுக்கு தூணப்படுந்து நரசிம்மரை வந்து அடிச்சு கொல்லணும்? அது இல்லையா, இது விஷ்ணு புராணத்தில் பெரிய ரகசியம் இது. இப்போ அப்படியே கொஞ்சம் பழைய சரித்திரத்துக்கே போங்க. பெருமாள் பிரகலாதன்ட்ட என்ன வர வேணும்னு கேட்டார். இவன் சொன்னா, எங்கள் அப்பா திருந்தி பரம பாகவதனா மாறணும். அது சான்ஸே இல்லை, நீங்கள் சொல்லு, எங்கேயா இரணியன் திருந்துவானா? அவன் அதாவது பெருமாளே மனசு வச்சாலும் திருந்தாதவான்னு சில பேர் இருக்கா. இரணியன் அப்படிப்பட்ட ஆளு. ஆனால் பெருமாள் பார்த்தாரு, ஐயோ குழந்தை ஆசையாக கேட்டு கொடுத்து அப்பா திருந்தணும்னு, அந்த குழந்தைய சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பெருமாளே ஹிரண்யகசிபுவா அவதாரம் பண்ணிட்டாராம். இந்த ஹிரண்யகசிபு யாருன்னா, இவர் பெருமாள் ஹிரண்யகசிபு, டூப்ளிகேட் ஹிரண்யகசிபு. ஒரிஜினல் ஹிரண்யகசிபு இருந்து அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். பெருமாள் என்ன பண்ணாரா, உனக்கு என்னப்பா, உங்க அப்பா திருந்தணும் அவ்வளவுதானே, அது திருந்தாது, விடு, ஓகே நான் பாத்துக்கிறேன்ட்டார். பெருமாள் ஹிரண்யகசிபு வேஷத்துல அரண்மனை வாசல்ல போய் நின்றுட்டு மகனே வான்னார். பிரகலாதன் ஓடி வந்தா அனுச்சுண்டார். உனக்கு என்னடா, நான் திருவாராதனை பண்ணி பார்க்கணும் அவ்வளவுதானே, முன்னாடி பாட்டு நீ சேவி, பின்னாடி நான் சேவிக்கிறேன், 2 பேருமா பண்ணுவோம், நீ வா பண்ணா. பிரகலாதன் இதுல மூழ்கி இருக்கான், அதனால அவனுக்கு விஷயம் தெரியல. அங்க ஆக்சுவல் ஹிரண்யகசிபு அட்டூழியம் 100 மடங்கு 1000 மடங்கு தாண்டி போயிட்டே இருக்கு. பெருமாள் பார்த்தார், இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாதுன்னு நரசிம்ம அவதாரத்தில் தோன்றி ஒரு பக்கம் இரணியனை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு பிரகலாதனை கூப்பிட்டுப்பா, உங்க அப்பாவுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமே நீ ஆட்சி பண்ணு. நான் பெருமாள் சொன்னா அவன் கேட்பான், ஓகேன்னு ஆட்சி பண்ணா. இதுதான் ரகசியம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுறதுன்னா, பக்தன் ஆசைப்பட்டா நரசிம்ம அவதாரம் இல்லை, ஹிரண்யகசிபு அவதாரம் கூட பெருமாள் எடுப்பார். அந்த அளவுக்கு எம்பெருமானுக்கு கருணை உண்டு.